ஐபிஎல் நடந்த டாப் 3 சுவாரஸ்யமான சம்பவங்கள். நம்பர் 1 2013 ஆண்டு கொல்கத்தாக்கும் புனே வாரியர்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அதுல யூசுப் பத்தான் தன்னுடைய காலுக்கிலேயே பால தட்டி விட்டுட்டு ரன் அவுட் ட்ரை பண்ணுவாரு. அதுல ரன் அவுட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு பவுலருக்கு. அதனால அவரும் பால பிக் பண்ண வர தான் அவுட் ஆகிர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் பத்தான் அந்த பால காலால எட்டி வச்சிருப்பாரு. முதல்ல சரியா தெரியல அப்படின்னு சொன்னாலும் ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது தெளிவா அவர் வேணும்னே பால எட்டி வச்சது தெரிய வந்திருக்கு. அதை பார்த்து புனே வாரியர்ஸ் அப்பீல் பண்ண அவருக்கு அப்ஸ்ட்ரக்டிங் தி ஃபீல்ட் அப்படிங்கிற முறையில் அவுட் கொடுத்திருப்பாங்க அம்பையர்ஸ். அதனால கோவமா டக் அவுட்டுக்கு போன அவரே ஹெல்மெட்டையும் பேட்டையும் கோவமா தூக்கி வீசுவாரு. அதோட படிக்கட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டு படிக்கட்டு கம்பிய வேகமா கோவத்துல அடிச்சு தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தி காமிச்சிருப்பாரு. நம்பர் 2 2014 மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி மேட்ச்ல ஸ்டார்க்கு பொல்லாடுக்கு ஒரு பவுன்சரை போட்டு ஸ்லட்ஜ் பண்ண எப்பவும் போல வந்திருப்பாரு. அதை பார்த்து பொல்லாடு போடா இதை விட நான் 1000 நிறைய பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சிருப்பாரு. அதை பார்த்து காண்டான ஸ்டார்க்கும் அதுக்கப்புறம் பவுலிங் பண்ண வரும். அப்படி பவுலிங் பண்ண வந்த உடனே பொல்லாடு ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸ்டாப் பண்ண உடனே ஸ்டார்க்கு ஸ்டாப் பண்ணாம வேணும்னே பொல்லாடு மேல பால தூக்கி வீச காண்டான பொல்லாடுமே பேட்டை தூக்கி வீசுற மாதிரி பண்ணி காமிச்சிருப்பாரு. பேட்டை தூக்கி வீசிருப்பாரு. ஆனா அடிப்படாத மாதிரி தெரிஞ்சதா வீசிருப்பாரு. அதை பார்த்து எல்லாருமே பதப்பதச்சு போயிட்டாங்க. கிறிஸ் கெயில் எல்லா வீரர்களும் வந்து தடுத்து நிறுத்த தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பால பொல்லாட் 4 கடிச்சு பதிலடி கொடுக்க அதுக்கப்புறம் பால பொல்லாட ரன் அவுட் பண்ணி ஸ்டார்க் பதிலடி கொடுத்திருப்பாரு. நம்பர் 3 ரீசெண்டா டிக்வேஸ் ரதி அப்படிங்கிற எல்எஸ்டிக்காக ஆடக்கூடிய பிளேயர் பிபிகேஎஸ்க்கு எதிராக நடந்த ஒரு போட்டியில ஒரு விக்கெட் தூக்கிட்டு பேட்ஸ்மேன் கிட்ட போய் நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணி காமிச்சிருப்பாரு. அதை பார்த்து காண்டான பிசிசிஐ அவருக்கு 25% அவருடைய சம்பளத்துல இருந்து ஃபைனை போட்டிருப்பாங்க. சரி இனிமே பண்ண மாட்டாருன்னு நினைச்சா அதுக்கு அடுத்து நடந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல நமந்தீர் விக்கெட் தூக்கிட்டு மறுபடியும் நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணி காமிச்சிருப்பாரு. இந்த தடவை 25 இருந்து 50% ஃபைனை அவருக்கு போட்டிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த தடவை பண்ணுவாப்படி 100% போட்டுக்கோப்பா, எனக்காக ஃபைன் கட்ட கோயிங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்.